Hi students, welcome back to Smartline Tuition. So in the video, 10th standard science important 2 mark questions பார்க்கலாம் physics and chemistry. நான் உங்களுக்கு physics chemistry மட்டும் book inside பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லுவோம். physics chemistry மட்டும் book inside பார்க்கலாம். botany zoology வந்து book back மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நான் வந்து study planல சொல்லியிருந்தேன். ஸோ study plan பார்க்காதவங்க வந்து ஃபர்ஸ்ட் அதை போய் பாருங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்து வச்சிருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி படித்தா நம்ம ஈஸியாக மார்க் வாங்கலான்றது வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் இந்த வீடியோவில் 2 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் புக் இன்சைட் 2 மார்க்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில். அதே மாதிரி 4 மார்க்கும் 7 மார்க்கும் நான் வேறு வீடியோவில் போட்டிருக்கேன். அதுவும் வந்து இந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுவும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் மெயின் திங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்து பிடிஎஃபாக வேணும்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பிடிஎஃபாக வேணும்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த குரூப்போட டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்து வச்சுருக்கேன் 10th ஸ்டாண்டர்டுக்கு. அதை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இதுக்கு மேலே வர எக்ஸாமுக்கு எல்லா மெட்டீரியல்ஸு ஸ்டடி பிளானு எல்லாத்தையும் வந்து சென்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோக்குள்ளே போவோம். 2 மார்க் கொஸ்டின்லாம் நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் நம்ம பார்த்துடலாம். லெசன் 1ல் வந்து டிஃபைன் இனர்ஷியா நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு கூட படிச்சுக்கலாம். சில கொஷின்ஸ் வந்து நான் பேஜ் நம்பர் போட்டிருப்பேன். நீங்கள் அந்த பேஜ் எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் போல்டில் இருக்கிறது இம்பார்ட்டன்ட். சிலர்லாம் போல்டில் இருக்காது, அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. போல்டில் இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டிஃபைன் இனர்ஷியா, நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா நம்ம ஃபாஸ்ட் அப்படியே போயிடலாம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இனர்ஷியா, நெக்ஸ்ட்டு 4th கொஷின் டிஃபைன் லீனியர் மொமெண்டம். இதெல்லாமே இம்பார்ட்டன்ட், போல்டில் இருக்கிறதுலாம் இம்பார்ட்டன்ட். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். 7th கொஷின் வாட் இஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ், அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ். நீங்கள் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மட்டும் எல்லாத்தையும் முடிஞ்சால் படிக்க ட்ரை பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் படிச்சுட்டு போனால் நம்ம 90 மேலே வாங்க முடியும். சொல்ல முடியாது நம்ம எதெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு சில டைம் இதெல்லாம் கூட கேட்டுருவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எது இம்பார்ட்டன்ட் இல்லையோ அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் ஈக்குலிபிரண்ட். 11th கொஷின் நியூட்டன் செகண்ட் லா. வாட் இஸ் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். 13th question state Newton's third law. 14th one examples of Newton's third law. 15th question differentiate mass and weight. இதெல்லாம் வந்து lesson 1 ஓட 2 marks. lesson 2 பார்த்தீங்கன்னா first law of refraction, second law of refraction of or Snell's law. இது very important question. இது Snell's law. what is called dispersion of light. இதுவும் ரொம்பவே important. what is lens. explain plano-convex and plano-concave lens. write the applications of convex lens. இதெல்லாம் வந்து 4 மார்க்கில் கூட கேட்கலாம். important question. application of concave lens. write the lens formula. what is power of accommodation of eye. இது very important, 2 mark. power of accommodation of eye. next lesson 3 போயிடலாம். define temperature, define thermodynamic temperature, define thermal equilibrium. what is thermal energy. what is heating. define calorie, define kilocalorie, state Boyle's law, state இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். Boyle's law, Charles law இதுலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும். Boyle's law, Charles law, Avogadro's law, இந்த 3 கொஷினில் ஒரு கொஷின் வரதுக்கான சான்சஸ் அதிகம். நெக்ஸ்ட் வாட் இஸ் ஐடியல் கேஸ். நெக்ஸ்ட் லெசன் 4 டிஃபைன் கரண்ட், டிஃபைன் 1 ஆம்பியர், சிம்பிள்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் ஆஃப் சர்க்கியூட், டேப்லெட் காலம். இதுவும் இம்பார்ட்டன்ட், டேப்லெட் காலம் படிக்கணும். சிம்பிள்ஸு இது இம்பார்ட்டன்ட். what is direction of current. define electric potential, define electric potential difference, define volt, state Ohm's law. ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த கொஷின். define resistance of a conductor, explain the unit of resistance or define 1 ohm. இதுவும் இம்பார்ட்டன்ட், 1 ohm. define 1 ohm. define electrical resistivity. இதெல்லாம் கேட்டிருக்காங்க கொஷினில், ரிவிஷன் டெஸ்ட்லாம் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், பட் இம்பார்ட்டன்ட் இது. டிஃபைன் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி, டிஃபைன் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, வாட் இஸ் ஹீட்டிங் ஆஃப் கரண்ட், டிஃபைன் பவர், டிஃபைன் ஹார்ஸ் பவர், டிஃபைன் வாட். நெக்ஸ்ட் லெசன் 5 வாட் ஆர் லாங்கிடியூடனல் வேவ்ஸ், categories of sound waves based on their frequencies. பேஜ் நம்பர் 60 இருக்கு. differentiate sound and light. பேஜ் நம்பர் 60. explain the laws of reflection. இம்பார்ட்டன்ட் கொஷின் இது. இது வந்து 4 மார்க்கில் கூட கேட்கலாம். லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். வாட் இஸ் எக்கோ. மென்ஷன் சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்கோ. எக்கோ கொஷின் கூட ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 6th டிஃபைன் ரேடியோ ஆக்டிவிட்டி, நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. 3rd கொஷின் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி ஆர் இன்டியூஸ்ட் ரேடியோ ஆக்டிவிட்டி. ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி.
டிஃபைன் ரூதர்ஃபோர்ட் பெக்கரேல் ரோஞ்சன் இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று கேட்கலாம் அவங்க. வாட் இஸ் ஆல்ஃபா டிகே பீட்டா டிகே அண்ட் காமா டிகே ஈஸியாக தான் இருக்கும், படிச்சுக்கோங்க. இதோட ஃபிசிக்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரி. வாட் ஆர் ஐசோடோப்ஸ் அண்ட் ஐசோபாஸ் இம்பார்ட்டன்ட். இது வந்து 5 மார்க்லேயே வந்துடும், ஐசோடோப் அண்ட் ஐசோபாஸ். டிஃபைன் 1 AMU வெரி இம்பார்ட்டன்ட். டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் அ மாலிக்யூல், வாட் இஸ் ஹோமோ அட்டாமிக் ஹெட்ரோஅட்டாமிக், டிஃபைன் அட்டாமிசிட்டி, எக்ஸ்பிளைன் அவகேட்ரோ லா, சால்வ்டு ப்ராப்ளம்ஸ். இந்த எக்ஸசைஸில் ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கேட்பாங்க, கம்பல்சரி கொஷினில் வரும் அது. நெக்ஸ்ட் லெசன் 8 மாடர்ன் பீரியாடிக் டேபிள். வாட் ஆர் பீரியட்ஸ், வாட் ஆர் குரூப்ஸ், வாட் ஆர் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். இந்த கொஷின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் அலாய், அமல்கம், அலாய் அமல்கமும் இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் த ரீசன்ஸ் ஆஃப் அலாயிங், வாட் ஆர் டைப்ஸ் ஆஃப் அலாய்ஸ் அண்ட் யூசஸ், வாட் இஸ் கொரோஷன், டிஃபைன் ரஸ்டிங், கேல்வனைசேஷன். இந்த 2 கொஷின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டிஃபைன் ரஸ்டிங்கும் கேல்வனைசேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் லெசன் 9 what is a solute and solvent, what is binary solution, ternary solution, types of binary solution, tablet column இருக்கும், அது பார்த்துக்கோங்க. what is aqueous solution, non aqueous solution, saturated solution, unsaturated, super saturated மூணுமே important. saturated, unsaturated, super saturated மூணுமே important. water of crystallization, hygroscopic substance, deliquescent substance. இந்த ரெண்டுமே important, hygroscopic deliquescent. இதில் எல்லாமே ஆல்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் லெசன் போயிடலாம். லெசன் 10 define thermolysis, what is endothermic reaction, what is photolysis, what are reversible and irreversible reaction. Next, define ionic product of water, what is pH scale, how can we measure the pH of given solution using pH paper, pH calculation. இது டெஃபினட்டாக கம்பல்சரி கொஷினில் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். pH வச்சு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இது. நெக்ஸ்ட் 11th லெசன் வந்து புக் பேக்கே படிச்சுக்கோங்க, நிறைய இருக்குது. ஸோ இதில் 11th கெமிஸ்ட்ரி 11th லெசன் மட்டும் புக் பேக் பார்த்துக்கலாம். நேம் த சிம்பிளஸ்ட் கீட்டோன், கிவ் இட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, கிளாஸிஃபை த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் பேட்டர்ன் ஆஃப் கார்பன் செயின் அண்ட் கிவ் த ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஷின், இது நல்லா பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் 11th. ஸோ இவ்வளோ தான். ஸோ இது எல்லாமே வந்து 2 மார்க் கொஷின்ஸு. உங்களுக்கு 4 மார்க் அண்ட் 7 மார்க் கொஷின் வேணும்னா நீங்கள் வந்து இந்த வீடியோட லிங்க், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அது கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து வேறு வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.